நமஸ்காரம் ஜீசஸ். உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு உண்டானவைகளுக்கு உன்னதமான பாதுகாப்பு இருக்க வேண்டுமா? ஒரு காரியத்தை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மேன்மையை நீங்கள் அறிந்திருந்தால் கண்டிப்பாக அதை எடுத்து உபயோகிப்பீர்கள். அதனால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகள் வெளியே போகும்போதோ, இல்லை கணவர் வெளியே போகும்போதோ, இல்லை மனைவி வெளியே போகும்போதோ, இல்லை குடும்பத்தார் அனைவருமாக ஒருமனப்பட்டு போவதற்கு முன்னதாக நீங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை நீங்கள் அள்ளி உங்கள் மேல் ஊற்றிக்கொள்ளுங்கள், இல்லை தெளித்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவருடைய உன்னதமான பாதுகாப்பு பரிசுத்த இரத்தத்தின் மூலமாய் உங்கள் மேல் தங்கும். ஏனென்றால் அந்த பரிசுத்த இரத்தத்திலே பரிசுத்தம் உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலே பரிசுத்தம் உண்டு. அதனால் தான் சத்ருவானவனுக்கு, அதாவது சாத்தானவனுக்கு இந்த இரத்தத்தை பார்க்கும்போது பயம் எடுக்கிறது. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவானவர் அவரை சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கி, இரத்தத்தின் மூலமாய் நசுக்கி அவனை ஜெயம் எடுத்திருக்கிறார். அதனால் அந்த இரத்தத்தை பார்க்கும்போது அவனுக்கு பயம் உண்டாகும். மூன்றாவதாக இயேசுவின் இரத்தத்தை நம்மேல் அவர் ஊற்ற சொல்லி இருக்கிறார். இதோ பழைய உடன்படிக்கையில் அப்படியாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். மரணம் அவர்களை ஆட்கொள்ளாத படிக்கை அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை உங்கள் கதவுகள் மேலும் உங்கள் நிலைக்கால்கள் மேலும் மேற்சட்டத்திலும் போடுங்கள் என்று சொல்லி, அப்படியாக உங்களுக்கு உண்டானவைகள் மேலும் நீங்கள் இப்படியாக தெளிக்கும் பொழுது சத்ருவானன் உள்ளே வராத படைக்கு, எந்த விதமான சத்ருவானுடைய கிரியைகளும் உள்ளே நுழையாத படைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால் இன்றையிலிருந்து நீங்கள் இதோ தினமும் அதிகாலையிலே, இல்லை என்றால் நீங்கள் வெளியே போகும்போதோ வரும்போதோ, நீங்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்தை அள்ளி உங்கள் மேல் ஊற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய உண்டானவைகள் மேலும், உங்கள் பிள்ளைகள் மேலும், உங்கள் கணவர் குடும்பத்தின் மேலும் ஊற்றுங்கள். அப்பொழுது உன்னதமானவருடைய மறைவில் நீங்கள் கண்டிப்பாக தங்குவீர்கள். சங்கீதம் 99 சொல்லப்பட்டதன்படி எல்லா வாக்கு தத்தங்களும், எல்லா பாதுகாப்பு உங்கள் மேல் தங்கும். அதற்காக இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு வசனத்தை அதற்காக நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1:7 நான் வாசிக்கிறேன். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லும் பொழுது, அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் பொழுது நமக்கு உன்னதமான பாதுகாப்பு உண்டாகும். கண்களை பூண்டி செபிக்கலாமா? அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. இந்த அருமையான வேலையில் ஐயா ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாய் எங்களுக்கு கர்த்தாவே பாவம் கர்த்தாவே நீர் போக்கினீர், சாபத்தை நீக்கினீர், ஏழ்மையை போக்கினீர். அப்பா தேவனே, எங்களுடைய வியாதிக்கு கர்த்தாவே ஒரு பெரிய விடுதலை கொடுத்தீர் ஐயா, சுகமாக்கினீர் ஐயா. இப்படியாக அநேக காரியங்கள் பரிசுத்த இரத்தத்தின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். ஏசப்பாவின் இரத்தத்தை நாம் எடுத்து தெளிக்கும் போதும் ஊற்றும் போதும் அவருடைய உன்னதமான பாதுகாப்பு நம்மேல் தங்கும் என்று அதை செய்யும்படியாக அவர்களோடு கூட ஒவ்வொருத்தரோடு கூட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க கர்த்தாவே. அப்பொழுது அவர்கள் செய்யும் போது உன்னதமானவருடைய மறைவில் அவர்கள் இருப்பார்கள். அதற்காக கர்த்தாவை இன்றைக்கு நீர் காரியங்களை வெளிப்படுத்தினதற்காக நன்றி. உம்முடைய நாமம் மையப்படற்றும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சுதி கனம் மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you. நமஸ்காரம் ஜீசஸ்.